Hi viewers, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம CMA Final Corporate Financial Reporting பேப்பர்ல இருக்கிற Chapter 6 Consolidated Financial Statements and Separate Financial Statements அந்த சாப்டர்ல நம்ம புக் பேஜ் நம்பர் 294ல இருக்க illustration 3 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க illustration பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்பெனி P Limited, a listed company, acquires 60% shares in company Q Limited. ஸோ இங்கே கம்பெனி Pங்கிறது அக்வயரர் கம்பெனி, கம்பெனி Qங்கிறது அக்வயரிங் கம்பெனி. கம்பெனி P வந்து Qவில் 60% ஷேர்ஸ் வந்து வாங்குறாங்க at a cost of 138 lakhs. So consideration பார்த்தீங்கன்னா 138 lakhs paid by issue of shares of 10 at par. So இது வந்து 138 lakhs வந்து 10 shares rupees 10 share per share rupees 10க்கு at parல வந்து issue பண்றாங்க. The abstract of balance sheets of Q Limited along with the fair values at acquisition date and P Limited at the beginning and end of the year are as follows. ஸோ ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா Q Limited அதாவது அக்வயரிங் கம்பெனியோட 1/4/2021 அன்னைக்கு இருக்கக்கூடிய புக் வேல்யூ, 1/4/2021 ஃபேர் வேல்யூ, அந்த இயர் எண்டிங் 31/3/2020 புக் வேல்யூ கொடுத்துருக்காங்க. P Limited அக்வயரர் கம்பெனிக்கு 1/4/2021 வேல்யூவும் 31/3/2020 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 138 லேக் கொடுத்துருக்காங்க. அதர் நான் கரண்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இருக்கு, இன்வென்ட்ரிஸ் இருக்கு, டோட்டல் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதர் ஈக்விட்டி, பாரோயிங்ஸ், ட்ரேட் பேயபிள், டோட்டல் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டி இருக்கு. ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா prepare consolidated balance sheet of P Limited on 31/3/2022 based on Ind AS 110. ஸோ Ind AS 110 பேஸ் பண்ணி கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் வந்து 31/3/2021 அன்னைக்கு P Limited கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நோட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம், ஒர்க்கிங் நோட்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் போட சொன்னாங்கன்னாவே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கேல்குலேட் பண்ணுறது வந்து நெட் அசெட்ஸ். நெட் அசெட்ஸ் யாருக்குன்னா அக்வயரிங் கம்பெனிக்கு கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ அது எல்லாத்தையுமே இங்கே எழுதிக்கிறோம். ஐட்டம்ஸு 1/4/2021 அன்னைக்கு புக் வேல்யூ, 1/4/2021 அன்னைக்கு ஃபேர் வேல்யூ. ஃபேர் வேல்யூவில் தான் எப்போதுமே நெட் அசெட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் ஃபார் ரிவர்சல் ஆஃப் சேஞ்ச் இன் கரண்ட் ஐட்டம், சேஞ்ச் இன் புக் வேல்யூ போஸ்ட் அக்விசிஷன், இதெல்லாம் நான் வந்து அது பார்க்குறப்போ என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் 1/4/2021 அன்னைக்கு கூட புக் வேல்யூ எடுத்துக்கிறாங்க. இது சும்மா கேல்குலேஷன் போட்டிருக்காங்க அவ்வளோதான். நமக்கு தேவை வந்து ஃபேர் வேல்யூ மட்டும்தான் தேவை. ஸோ இந்த டேட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், இன்வென்ட்ரி, நான் கரண்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் போட்டுட்டு அதே மாதிரி இங்கே வந்து இது புக் வேல்யூ பர்பஸ்க்காக கேபிட்டல் அதர் ஈக்விட்டி எடுத்திருக்காங்க. நமக்கு ஃபேர் வேல்யூவில் வந்து லைபிலிட்டி கரண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால பாரோயிங், ட்ரேட் பேயபிள் வச்சு டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா இங்கே 308 வருது, இங்கே 88 வருது. ஸோ பேலன்ஸ் வந்து 220 வந்து நமக்கு நெட் அசெட்ஸ் அட் ஃபேர் வேல்யூ கிடைச்சிரும். இந்த ப்ராஃபிட் ஃபார் ரிவர்சல் ஆஃப் சேஞ்ச் இன் கரண்ட் ஐட்டம்ஸ் எதுக்கு போடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கரண்ட் ஐட்டம் வந்து புக் வேல்யூ, ஃபேர் வேல்யூ ரெண்டுமே 1/4/2021 அன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரீவேல்யூவேஷன் நடந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ கரண்ட் ஐட்டமோட ரீவேல்யூவேஷன் வந்து சர்ப்ளஸோ அது வந்து டெஃபிசிட்டோ அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்ணி அதை வந்து ரீடைன் ஏர்னிங்ஸில் காட்டணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்காக போடுறோம் அப்படின்னா ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து அக்யூரேட்டாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் தெரியணுங்கிறதுக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் போடுறோம். ஸோ இந்த ரீடைன் ஏர்னிங்ஸில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாதான் அந்த ரீடைன் ஏர்னிங்ஸை நம்ம கொண்டு போய் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அண்டர் பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுவோம். ஸோ அப்போ தான் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கரெக்ட் ரெக்கார்ட் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த ஸ்டெப் வந்து நம்ம போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸில் இன்வென்ட்ரியில் பார்த்தோம்னா இது வந்து கரண்ட் அசெட்ஸ்க்கு மட்டும்தான் பண்ணுவோம். கரண்ட் அசெட்ஸ்க்கும் கரண்ட் லைபிலிட்டிக்கும் தான் பண்ணுவோம். ஸோ இந்த இதில் கரண்ட் அசெட்ஸில் பார்த்தீங்கன்னா 1/4/2021 புக் வேல்யூ 45 லேக் இருக்குது, ஃபேர் வேல்யூ வந்து 48 லேக் இருக்குது. ஸோ 3 லேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்க்ரீஸ் ஆகிருக்கனால ரிவர்ஸ் பண்ணுறப்போ நமக்கு இங்கே நெகட்டிவில் -3 போடுறோம்.
ஸோ அடுத்து கரண்ட் லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா பாரோயிங்ஸ் ட்ரேட் பேபிள்ஸ் ரெண்டு இது இருக்குது. பாரோயிங்ஸில் வந்து ரிவால்யூஷனுக்கு அப்புறம் எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ அடுத்து ட்ரேட் பேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 30யும் இந்த இடத்துல 28ம் இருக்குது. ஸோ ட்ரேட் பேபிள்ஸ் பார்த்தோம்னா ரிவால்யூஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதுவுமே நமக்கு ப்ராஃபிட் தான். ட்ரேட் பேபிள் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ராஃபிட் தான். ஸோ அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறப்போ இங்கே நெகட்டிவ்ல -2 வந்திருக்கு. ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் புக் வேல்யூ போஸ்ட் அக்விசிஷனுக்கு அப்புறம் புக் வேல்யூவில் என்னென்ன சேஞ்சஸ் இருந்ததுன்னு பார்க்குறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி க்ளோசிங் பேலன்சஸ்லாம் நமக்கு தெரியணும், அப்போ தான் வந்து நம்ம இதை டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே க்ளோசிங் பேலன்சஸ் பார்த்தீங்கன்னா யாரோடது? ஓகே, கியூ லிமிட்டோட க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்திருக்காங்க. க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த க்ளோசிங் பேலன்ஸ்லேருந்து ஓப்பனிங் பேலன்ஸை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து போஸ்ட் அக்விசிஷனுக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் 1,90,000 minus 1,75,000. ஸோ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் கியூ லிமிட்டோட க்ளோசிங்கில் 1,90,000 கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங்கில் 1,75,000 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் டிடெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்வென்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் வந்து இந்த ஸ்டெப்பில் 50 இருக்குது. 50லேருந்து இந்த 45 டிடெக்ட் பண்ணி 5 வந்து நமக்கு க்ளோசிங் பேலன்ஸ் போஸ்ட் அக்விசிஷனில் கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ்க்கும் இதை வந்து நம்ம போட்டுக்கிறோம். நான் கரண்ட் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோசிங்கில் 70 இருக்குது, ஓப்பனிங்கில் 80 இருக்குது. இது வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, அதனால -10 காமிச்சிருக்காங்க. அதர் ஈக்விட்டி 90 minus 80 வந்து 10. பாரோயிங்ஸ் வந்து 64 minus 64. இது எல்லாமே நமக்கு வந்து போஸ்ட் அக்விசிஷனுக்கு அப்போ நமக்கு கிடைச்ச புக் வேல்யூட டிஃபரன்ஸ். இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு நெட் அசெட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு, ஃபேர் வேல்யூ கியூ லிமிட்டோட வந்து கிடைச்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன போடணும்னா NCA at acquisition கன்சிடரேஷன் வந்து நமக்கு தெரியும் 138 lakh கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ NCA வந்து ரெண்டு ஸ்டெப்பில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து ஃபேர் வேல்யூ மெத்தட், இன்னொன்று ப்ரொபோர்ஷனேட் நெட் அசெட்ஸ் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ மெத்தட் படி பார்த்தோம்னா கன்சிடரேஷன் அமௌண்ட் இன்டூ NCAயோட ஷேர் என்னன்னு பார்க்கணும். இப்போ கொஸ்டினில் பாருங்கள், இதோ இந்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்களா, 60% வந்து பி லிமிடெட் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ 100% minus 60% வந்து ரிமைனிங் 40% யாருன்னா கியூ லிமிடெட் வந்து வச்சுருக்காங்க. ஸோ NCAயோட பர்சன்டேஜ் வந்து 40% இங்கே. ஸோ அதை பேஸ் பண்ணி 40% இன்டூ கன்சிடரேஷன் அமௌண்ட் டிவைடட் பை இவங்க பி லிமிட்டடோட பர்சன்டேஜ், ஹோல்டிங் பர்சன்டேஜ், அதாவது 60%. அதை போட்டோம்னா நமக்கு வந்து இங்கே 92 வந்து கிடைச்சிரும். அதுதான் வந்து ஃபேர் வேல்யூ அட்ல NCAயோட வேல்யூ. இதே வந்து ப்ரொபோர்ஷனேட் அசெட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இந்த மேலே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 220. இந்த 220யோட NCAயோட ஷேர் அதாவது 40% மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே 88 கிடைக்குது. நம்ம ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணும்னு யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து கொஸ்டினில் இந்த மெத்தட் சொல்லிடுவாங்க. சொல்லலைன்னா நம்ம வந்து அசம்ஷன் கொடுத்து இந்த மெத்தடில் எடுத்துருக்கோம்னு சொல்லி அசம்ஷன் கொடுத்துட்டு நம்ம வந்து கேல்குலேஷன் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ஃபேர் வேல்யூ பேஸ் பண்ணி இந்த சம் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரொபோர்ஷனேட் நெட் அசெட் மெத்தட் பேஸ் பண்ணி போட்டோம்னா குட்வில் வந்து ஒரு 4 வந்து டிடெக்ட் ஆகும். ஏன்னா இதுக்குள்ள டிஃபரன்ஸ் 92 minus 88 வந்து 4 இருக்கு இல்லையா, அது வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ தட் நமக்கு குட்வில் வந்து அப்போ 6 கிடைக்கும். இப்போ இந்த ப்ராப்ளமில் ஃபேர் வேல்யூ பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம எப்படி குட்வில் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ குட்வில் பார்த்தீங்கன்னா குட்வில்லோட ஃபார்முலா வந்து கன்சிடரேஷன் ப்ளஸ் NCA மைனஸ் ஃபேர் வேல்யூ ஆஃப் ஐடென்டிஃபைபிள் நெட் அசெட்ஸ் தான் குட்வில்லோட ஃபார்முலா. கன்சிடரேஷன் 138 lakh தெரியும், ப்ளஸ் NCA வந்து நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 92 lakhs, மைனஸ் ஃபேர் வேல்யூ ஆஃப் ஐடென்டிஃபைபிள் நெட் அசெட்ஸும் 220ங்கிறது தெரியும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 10 வந்து நமக்கு இங்கே குட்வில் கிடைக்குது. இப்போ இந்த நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா மேலே ரிவர்சல் ரீடைன் ஏர்னிங்ஸ்ல இதெல்லாம் டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் போஸ்ட் அக்விசிஷன்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறதுலாம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அட்ஜஸ்டட் ஃபிகர் வந்து பேலன்ஸ் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுதான் கீழே கொடுத்துருக்க டேபிளில் இருக்குது.
இது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பேலன்ஸ் ஷீட் டேட்டா ஆஃப் கியூ லிமிடெட். பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன வரும்? கரண்ட் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் மட்டும் தான் வரும். ஸோ அந்த இதை மட்டும் தான் இங்கே எடுத்திருக்காங்க. இந்த சேஞ்சஸ் வந்து கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டிக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால அந்த கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் லைபிலிட்டி ஃபிகர்ஸ் எல்லாத்தையும் மட்டும் இங்கே எழுதிட்டு 1/4/2021 அன்னைக்கு கொஸ்டின்ல கொடுத்த ஃபேர் வேல்யூ இது. ஃபேர் வேல்யூல இந்த ட்ரேட் பேயபிள்ஸ் அமௌண்ட் பாருங்க. ட்ரேட் பேயபிள்ஸ் வந்து இங்கே 28. இந்த இடத்துல வந்து பை மிஸ்டேக் நெகட்டிவ்ல பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. அது பிராக்கெட்ல வராது. இங்கே வந்து பிராக்கெட் இந்த சென்ஸ் அவங்க நெகட்டிவ் வந்து மீன் பண்ணியிருக்காங்க. அது கிடையாது, வெறும் +28 அந்த இடத்துல வரும். ரிவர்சல் ஆஃப் சேஞ்ச் இன் கரண்ட் ஐட்டம் டு ரீடைன் ஏர்னிங். நம்ம வந்து மேலே கண்டுபிடிச்ச இந்த -3 அண்ட் -2 இருக்கு இல்லையா, அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம், அதாவது டிடெக்ட் பண்ணுறோம். அது ப்ராஃபிட்டில் நமக்கு கிடச்சிச்சு. அதனால அது அங்கே வந்து ரீடைன் ஏர்னிங் நெகட்டிவ்ல சப்ராக்ட் பண்ணி காட்டுறோம். ஸோ இன்வென்ட்ரியில் -3 அண்ட் ட்ரேட் பேயபிள்ஸில் -2. சேஞ்ச் இன் புக் வேல்யூ கேரி டு சப்சிக்வெண்ட் பேலன்ஸ் ஷீட். இது என்னன்னு பார்த்தோம்னா போஸ்ட் அக்விசிஷனில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த பேலன்சஸ் எல்லாமே இங்கே எழுதுறோம். அதாவது மேலே பாருங்க. ஸோ இந்த 15, 5, 10 and 4 இங்கே வந்து அதர் ஈக்விட்டி வராது. அதர் ஈக்விட்டி வந்து அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்ல போயிடும். அதனால அதை காட்ட மாட்டோம். மிச்சம் இருக்க 4ஐயும் எடுத்துப்போம். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே +15 +5 +15 +5 -10 அண்ட் +4 இருக்கு இல்லையா, அந்த பேலன்சஸை இங்கே அப்படியே காமிச்சிட்டு இந்த அட்ஜஸ்டட் ஃபிகர் எப்படி வந்துச்சுன்னா காலம் 1 மைனஸ் வந்து இது ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கிறோம் காலம் 2-வை. ப்ளஸ் இங்கே காலம் 3 வந்து ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ப்ளஸ் பண்ணுறோம், மைனஸில் இருக்கிறத மைனஸ் பண்ணி ஃபைனல் நம்ம கண்டுபிடிச்சது தான் வந்து இந்த அட்ஜஸ்டட் பேலன்ஸ் ஷீட் டேட்டா ஆன் 31/3/2018 அன்னைக்கு. ஸோ இந்த ட்ரேட் பேயபிள்ஸில் மட்டும் என்ன ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் புக்கில் மிஸ்டேக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து +28ன்னு வச்சுக்கணும். இது வந்து +28 தான். இந்த இடத்துல +28 -2 வந்து இங்கே 26 வரும். இந்த இடத்துல வந்து நமக்கு இது நான் உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. +28 - 2 = 26 தான் பேலன்ஸ் வரும். இந்த இடத்துல 30 பேலன்ஸ் கிடையாது. அது வந்து பை மிஸ்டேக் ராங்காக கொடுத்துட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இப்போ நம்ம அந்த அதர் ஈக்விட்டி 10 வந்து அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்ல வரும்னு சொன்னோம் இல்லையா, ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் இங்கே போடுறோம். அந்த 10 மைனஸ் இந்த ப்ராஃபிட்டை வந்து ரிவர்ஸ் பண்ணோம் இல்லையா, அதையுமே வந்து இந்த டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம்லேருந்து டிடெக்ட் பண்ணும். ஸோ டிடெக்ட் பண்ணது போக நம்ம டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கமோட பேலன்ஸ் வந்து 5 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்தது பேலன்ஸ் ஷீட்டில் காட்டுறதுக்காக என்சிஐ வந்து ரிப்போர்ட்டிங் டேட்டில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓப்பனிங்கில் வந்து 92 நமக்கு தெரியும். அதோட இந்த 5 டோட்டல் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் இருக்குல்ல, அதில் என்சிஐயோட ஷேர் அதாவது 40% போட்டு 2 நமக்கு கிடைக்குது. அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்சிஐ ரிப்போர்ட்டிங் டேட் வந்து 94 கிடைச்சிடும். அதே மாதிரி அதர் ஈக்விட்டி வந்து பியோட, ஏன்னா பேலன்ஸ் ஷீட் கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் நம்ம வந்து பிக்கு தான் போட போகிறோம், அதாவது அக்வைரர் கம்பெனிக்கு தான் போட போகிறோம். ஸோ அவங்களோட க்ளோசிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 150 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இந்த அதர் காம்ப்ரஹென்சிவ் இன்கம் 5 அதில் பியோட ஷேர் வந்து 60%. ஸோ அந்த 60% மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 3 கிடைக்கும். அந்த 3 இங்கே ஆட் பண்ணோம்னா அதர் ஈக்விட்டி பேலன்ஸ் வந்து 153 நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எல்லா டேட்டாவையும் வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். பியோட பேலன்ஸ் ஷீட், கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம். மேலே பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் வந்து கொஸ்டினில் நமக்கு வந்து 300 கொடுத்துருக்காங்க. பியோட டேட்டா எல்லாத்தையும் தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த பியோட டேட்டாவில் பாருங்கள், ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் க்ளோசிங்கில் வந்து நமக்கு 300 இருக்கு. அந்த 300 ப்ளஸ் இப்போ நம்ம பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட், என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த 215 இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நமக்கு வந்து 515 வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கிடைக்குது. ஸோ இந்த 515 குட்வில் வந்து நம்ம கீழே ஃபைண்ட் அவுட் பண்ணது 10, அந்த 10 இங்கே காமிச்சுக்கிறோம். ஃபினான்ஷியல் அசெட்ஸ் அதே மாதிரி கொஸ்டினில் 120 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கண்டுபிடிச்சது 50, அதை ரெண்டையும் ஆட் பண்ணி 170 வந்துடுது. இன்வென்ட்ரிக்கும் அதே மாதிரி தான், கொஸ்டினில் 80 கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கண்டுபிடிச்சது 50, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 130 கிடச்சிரும். அசெட்ஸ் முடிஞ்சிருச்சு, டோட்டல் பண்ணிக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா
liabilitiesல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே கிடையாது. பி லிமிட்டோட வந்து 338 lakhs அப்படியே கொஸ்டின்ல இருக்கிறத எடுத்துக்கிறோம். அதர் ஈக்விட்டி இப்போ நம்ம லாஸ்டா கண்டுபிடிச்சோம் 153, என்சி ஒரு 94. liabilitiesல பாத்தீங்கன்னா as usual கொஸ்டின்ல 100 கொடுத்துருக்காங்க, பிளஸ் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்ல கண்டுபிடிச்ச 64 ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் 164. ட்ரேட் பேபிள்ஸ் வந்து 50 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, 26 வந்து புக்ல பை மிஸ்டேக் 13 இருக்கு. நம்ம சொல்யூஷன் சொல்லியிருக்கோம் 26 எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு. ஸோ அந்த 50 + 26 76 இதை ஆட் பண்ணோம்னா டோட்டல் ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டி 825 நமக்கு பேலன்ஸ் ஆயிரும். ஸோ இப்படி தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.